வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 82வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 406வது கேள்வி. ஒரு பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையேயான விகிதம் 4:3 மற்றும் பெண்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையேயான விகிதம் 8:1 எனில் மொத்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையேயான விகிதம் காண்க. இதில் பாருங்கள், ஆண்கள் 3 பேரை சொல்லியிருக்காங்க. ஆண்கள், பெண்கள், இன்னொன்று ஆசிரியர்கள். கரெக்டாக? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4:3. பெண்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8:1. நம்ம ஏற்கனவே விகிதத்தில் சொல்லியிருக்கோம். பக்கத்தில் இருக்கிற இந்த கேப்பை இந்த நம்பரை தூக்கி போட்டு ஃபில்லப் பண்ணலாம். இந்த கேப்பை இந்த நம்பரை போட்டு ஃபில்லப் பண்ணலாம். அப்போ அப்படின்னா 4 8 32 3 8 24 1 3 3. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த மாணவர்களுக்கும். அப்போ மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை இங்கே பாய்ஸ் 32, கேர்ள்ஸ் ஒரு 24. அப்போ 32 24 கூட்டினோம் அப்படின்னா 56. ஆசிரியர்கள் 3 பங்கு. அப்போ 3. ஸோ ஆன்சர் 56:3, ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 407. ரூபாய் 177 ஆனது 1/2 2/3 4/5 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டால் இரண்டாவது பாகத்தின் மதிப்பு. பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் ஒரு முழு நம்பராக மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே கீழே 2 இருக்கா, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். வேறு எதுவும் இல்லை. 2 3 5 இது எதுவும் எந்த காமனான டேபிள்லேயும் வராதுங்கிறதால எல்சிஎம்ன்றது அப்படியே பெருக்கலாம். அப்போ 2 3 6 6 5 30. இங்கே பாருங்கள், இந்த 2 எதால் பெருக்குனா 30 வரும்? 5ஆல் பெருக்குனா. அப்போ மேலே இருக்கிற நம்பரையும் 15ஆல் பெருக்கணும். 15 15. 3 எதால் பெருக்குனா 30 வரும்? 10ஆல். மேலேயும் 10ஆல் பெருக்கணும். 5 20. இந்த 5 6ஆல் பெருக்குனா 30. மேலேயும் 6ஆல் பெருக்கணும்னா 4 6 24. அப்போ என்ன அர்த்தம்னா 177 ரூபாயை 15:20:24 இந்த விகிதத்தில் பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், 177 பை மொத்தம் எத்தனை பங்கு? 15, ஒரு 20 35, ஒரு 24 59. மொத்த பங்கு 59 இன்ட்டு அவங்க எதை மட்டும் கேட்குறாங்கன்னா இரண்டாவது பாகத்தின் மதிப்பு. ரெண்டாவது பாகம் இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம்? 20. ஸோ இன்ட்டு 20. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 59 59. கரெக்டாக? ஏன்னா 59 வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் பண்ண முடியாது. இந்த லாஸ்ட் நம்பரை வச்சு யோசிச்சிங்கன்னா போதும். இங்கே 9, இங்கே 7 இருக்கா, 3 முறை வரும் இல்லையா, அதை வச்சு யோசிச்சாலே போடலாம். ஸோ 3 × 20. அப்போ 3 2 6 60 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து போகிறது மாதிரி இருக்கும். இதில் சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். 408 பாருங்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பியின் வயது விகிதம் 2:3. 4 ஆண்டுகளுக்கு பின் இவ்விகிதம் 5:7 என மாறும் எனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் முறையே. ஏற்கனவே ஏஜ் ப்ராப்ளமுக்கு நான் உங்களுக்கு ஒரு 2 டைப் சொல்லியிருக்கேன். அந்த மாடலில் இருந்தும் இந்த கொஷின்ஸை போட முடியும். நீங்கள் அதை வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாடலில் அந்த டைப் 2ல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே அதை விட இன்னொரு வழியும் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாமே அந்த ஆப்ஷன் அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்தாமல் நம்ம ஆப்ஷன் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி வயது வீதம் 2:3. இப்போ இதில் வாங்கலேன், 36 40. இவங்க கீழே கொடுத்துருக்கிறது தற்போதைய வயது. இப்போ 36 வயசுனா 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசாக இருக்கும்? 32. இவருக்கு 40னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 36. கேன்சல் பண்ணால் 8 32 9 36 8:9 வருது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 2:3. அப்போ இது கிடையாது. இங்கே வாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி 28, 44 4 வருஷத்துக்கு முன்னாடி 48 4 போயிடுச்சுன்னா 44. 4ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா 7 28 11 44. அப்போ இதுவும் கிடையாது. இங்கே வந்தோன்னா 40ல் 4 போயிடுச்சுன்னா 36, 56ல் 4 போயிடுச்சுன்னா 52. 4ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா 9 36, 1 4 3 12 9:13. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்னா டியாக தான் இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்கள். 36னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 32, 52 4 வருஷத்துக்கு முன்னாடினா 48. 16ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 16 32 16 48 2:3. 4 வருஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், 4 வருஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 36, 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வந்துடும்? 40. 52ங்கிறது 4 வருஷத்துக்கு அப்புறம் 56. 8ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 8 40 7 56 5:7. கரெக்டாக வருதுங்களா? இப்படி ஆப்ஷனில் இருந்தும் செக் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே போட்ட மெத்தட் படியும் செய்ய முடியும். சரிங்களா? நீங்கள் அது நம்ம ஏற்கனவே டைப் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் பாருங்கள். அந்த ஐடியாவும் யூஸ் பண்ணலாம். அப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். புரியுதுங்களா? அடுத்ததான் 409. 3 எண்களின் விகிதம் 5:7:12. முதல் மற்றும் மூன்றாம் எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணை விட 50 அதிகம் எனில்
3 எண்களின் கூடுதல். இதுக்கு ஆப்ஷன் வந்து எப்படி ஈஸியாக சொல்கிறதுன்னு முதல்ல சொல்லிடுறேன் பாருங்கள். 3 எண்களின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. 5 7 12 12 12 24. அப்போ ஆன்சர் எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும்னா 24ஆம் வாய்ப்பாட்டில். கண்டிப்பாக அந்த கடைசியாக 5ன்னு முடிகிற நம்பர்லாம் 4ஆம் வாய்ப்பாட்டில் 24ஆம் வாய்ப்பாட்டில் வரவே வராது. ஏன்னா 24ஆம் வாய்ப்பாட்டில் வரதுனால எல்லாமே இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும். அப்போ இது எதுவுமே வராது. ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம்னா 120ன்னு சொல்லிடலாம். ஒருவேளை 2 3 நம்பர் அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருக்கும் போது எல்லாமே 24ஆம் வாய்ப்பாட்டில் வரது மாதிரி இருந்தால் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா அந்த கண்டிப்பாக அப்போ நம்ம மெத்தட் படி தான் போட்டாகணும். பாருங்கள், ஒன்றும் இல்லை, சின்ன விஷயந்தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரேஷியோனாலே கூட என்ன சேர்த்துக்கலாம்னா எக்ஸ். அப்போ இது 5x, இது 7x, இது 12x. அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் மற்றும் 3ஆம் எண்களின் கூடுதல். ஃபஸ்ட் நம்பர் 5, 3வது நம்பர் 12. 5 அப்போ அதில் கூடுதல் 5 12 கூட்டினா 17x. இது 2ஆம் எண்ணை விட 2ஆம் எண் என்னது 7x, இதை விட 50 அதிகம்னு சொல்கிறாங்க. அதனால் +50. அப்போ +7x இங்கே வந்தால் -7x. 17 7 போயிடுச்சு அப்படின்னா 10. அப்போ 10x = 50. 0 0 கேன்சல் ஆகிடும். x = என்ன கிடைக்குது 5. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, 3 எண்களின் கூடுதல். 5 7 12 12 12 24. ஸோ ஒரு பங்கு 5 அப்படின்னா 24 பங்கு. 5 × 24 பெருக்கணுன்னா 120. இது மெத்தடு. ஏன் அப்படின்னா 2 3 நம்பர் உங்களுக்கு 24ஆம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக இப்படி போட்டு தான் ஆகணும். ஸோ ஒருவேளை இதே மாதிரியே ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா இதில் எதெல்லாம் 24ஆம் வாய்ப்பாட்டில் வராதோ அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக நின்றும். 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அவங்க கொடுக்குற ஆப்ஷனை பொறுத்து தான் நம்ம பெரும்பாலான கேள்விகளை முடிவு பண்ண முடியும். மெத்தடாக போடுறோமா ஷார்ட்கட்டில் போடுறோமான்ட்டு. அடுத்தது பாருங்கள், கேள்வி 410. 5 ஆண்டுகளுக்கு முன் P மற்றும் Qவின் வயதுகளின் சராசரி 15. எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி Pக்கும் Qவுக்கும் வயதுடைய சராசரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ Pயோடைய வயசு Pனே வச்சுப்போமே, 5 வருஷத்துக்கு முன்னாடினா -5 ப்ளஸ் Qவுடைய வயசு இப்போ Qனே வச்சுப்போமே, 5 வருஷத்துக்கு முன்னாடினா -5. இது சராசரினா கூட்டி 2ஆல் வகுக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 15. பாருங்கள், இந்த வகுத்தில் இருக்கிற 2 இங்கே வந்தால் பெருக்கல்ல வந்துடும். அப்போ 15 2 என்னவாயிடும் அப்படின்னா 30ன்னு ஆகிடும். இந்த -5 -5னா ஒரு -10 அப்படி இல்லை -5 அவங்க வந்தால் +5. இந்த -5 அவங்க வந்தால் +5. 5 5 10. அப்போ 30யும் 10யும் கூட்டினோன்னா 40. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்கும், P + Q = 40. கரெக்டாக? அடுத்ததாக சொல்கிறாங்க பாருங்கள், PQRின் தற்போதைய வயதுகளின் சராசரி 20. அதாவது தற்போதைய வயதுன்னும் போது அப்படியே PQRன்னு எடுத்துக்கலாம். 3த்தையும் கூட்டி 3ஆல் வகுத்தோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 20. அப்போ இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல்ல வந்துடும். ஸோ P + Q + R = 23 பெருக்கணுன்னா 60. அவங்க யாருடைய வயசு கேட்டிருக்காங்க, Rக்கு. பாருங்கள், இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்களேன், ரெண்டாவதுலேருந்து ஃபஸ்ட். ஏன்னா P + Q மைனஸ் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். வெறும் R மட்டும் நிற்கும். இங்கே 60, இங்கே 40. 60ல் 40 போயிடுச்சுன்னா 20. ஸோ Rோட இப்போதைய வயது 20. ஏன்னா நம்ம இவங்களுடைய தற்போதைய வயதை தான் அப்படியே PQRன்னு வச்சுருக்கோம். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் Rோட வயசுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ Rோட வயசு 20 அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 10 சேர்த்தோன்னா 20 ஒரு 10 30ன்னு ஆகிடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? இன்றைக்கி கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கேள்விகள் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். மேத்ஸுங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். நம்ம அதனால தான் இவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம், இவ்வளோ மாடல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சில நேரம் பயம் இருக்கும் தான் கண்டிப்பாக, நம்ம படித்ததெல்லாம் வருமோ வராதோ, இல்லை அங்கே போய் மறந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கிறது எல்லாமே அங்கே வரும். ஏதாவது ஒரு சில கேள்விகளுக்கு ஆன்சர் தெரியலை, இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டாபிக் நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்களோ அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாப்பிக்கில் நீங்கள் டைம் எடுத்துக்கூடாது. டக்குன்னு கீழே இருக்கிற ஆப்ஷனை வச்சு எப்படி போகிறது. பெரும்பாலும் அந்த 25 கேள்விகளில் ஒரு 5லேருந்து 10 கேள்விகள் வரைக்கும் நீங்கள் ஆப்ஷனை பார்த்தே இது வரும் வராதுன்னு ஒமிட் பண்ண முடியும். நான் வேணால் அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அன்றைக்கி மதியம் அதுக்கான ஆன்சர் கீ போடுறப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ கேள்விகளை நம்ம ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 4லேயும் நல்லா அடிக்கலாம். டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோ அப்படி தான். உங்களுக்காக தான் அந்த தனியாக அந்த வடிவியல் டாப்பிக்லாம் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். அதெல்லாமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததான் இங்கே பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 83வது நாளுக்கான வினாக்கள் 411. ஒரு கோணமானது அதன் மிகைநிரப்பு கோணத்தைப் போல 3/2 பங்கு எனில்
அக்கோண அளவு. அடுத்ததாக 412 9 பக்கங்களை கொண்ட ஒரு நவகோணத்தின் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரியா? சுருக்குக 2/7 மைனஸ் ஆஃப் 1/4 டிவைட் 2/3 மைனஸ் 5/6 ஈக்குவல் டு. அடுத்ததாக 414 சுருக்குக 5 1/2 ப்ளஸ் 3/4 8/9. ஓகேவா? நம்ம இந்த சுருக்குதல் டாப்பிக்கில் தான் தொடர்ச்சி அந்த 4-5 நாளாக பார்த்துட்டு வரோம். சரிங்களா? 415 9/8 வகுத்தல் 3/5 3/4 ப்ளஸ் 3/5. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த சுருக்கத்துலேருந்து கேட்கலாம். ஈவன் டிஆர்விலேயே பார்த்தீங்கன்னா டெட்லேயே பார்த்துருப்பீங்க. டெட்லேயுமே நிறைய இந்த சுருக்கல் மாடல்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கொஷின் நம்ம தனியாகவும் ஒரு 5 கொஷின் டெய்லியும் போட்டுட்ருக்கோம். அது இல்லாமலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நான் சுருக்கத்துலேருந்து கொடுத்துருக்கேன். சரியா? இந்த 5 கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் வருன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இதுக்கு உங்களுக்கு விளக்கமான விடைகளை சொல்கிறேன். தேங்க்யூ.